ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு மாசான வீடியோ எடிட்டிங்க எப்படி உங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ப்ராஜெக்ட் வந்து இன்புட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பீட் மார்க் லிங்க்கும் சேக் எஃபெக்ட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இன்புட் ஆயிரும். இன்புட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து அந்த பீட் மார்க் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பீட் லைனுக்கு கீழே ஒவ்வொரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இமேஜஸ்லாம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த இமேஜஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பீட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் எப்படி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்பாரிசன் ஏரியாவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் எஃபெக்ட் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் சேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த 4 எஃபெக்ட்டுமே அந்த வீடியோவில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம இதில் காப்பி பண்ணி அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்லாம் எப்படி ப்ரோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ள அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன், இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜஸில் இந்த எஃபெக்ட் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செகண்ட் உள்ள இமேஜுக்கும் அந்த 4 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அந்த செகண்ட் உள்ள இமேஜுக்கு வந்து அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி இதில் 2வதா உள்ள அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே ப்ராசஸ் தான். அந்த இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போது அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த 2வதா உள்ள அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். 2வதா உள்ள இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் பேஸ்ட் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி தான் அடுத்து உள்ள இமேஜுக்கும் அந்த நிறைய இமேஜ் இருக்கும், அதில் நம்ம அந்த 2 எஃபெக்ட் இருக்கும். ஒரு 2 எஃபெக்ட் இருக்குது, இதில் இந்த எஃபெக்ட்லாம் இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வதா உள்ள ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு காஃபி எஃபெக்ட்டை வந்து கொடுத்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அந்த பீட்டுக்கு கீழே ஒவ்வொரு பீட்டுக்கு கீழேயும் அந்த நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜஸில் ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து இதில் பேஸ்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 2வதா இருக்கக்கூடிய அந்த இமேஜுக்கு நம்ம வேறு எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி இதில் உள்ள 4வதா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பீட் மார்க்கு ப்ராஜெக்ட்டில் அந்த நிறைய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள 2வது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பீட் மார்க்கு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதில் உள்ள அந்த 2வதா இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம்.
இப்போது 2 இமேஜ்லேயும் அந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இதில் உள்ள எஃபெக்டை காப்பி பண்ணி அந்த உள்ள இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2வது உள்ள எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி அந்த 2வது உள்ள இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸில் எல்லா இமேஜஸ்க்கும் அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இமேஜஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, மேலே உள்ள அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டாடா பை பை.